மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து அதை இஷ்யூ பண்ணுறாங்க. அது ஒரு பாண்ட் வாங்குற மாதிரிங்க. அப்போ அதில் ரிஸ்க் நம்ம என்ன ஒன்று புரிஞ்சுக்கணும்னா, அதில் வந்து டீஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீஃபால்ட் ஆனாங்கன்னா நமக்கு அந்த போட்ட பணம் வந்து ரிஸ்கில் இருக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து டாக்ஸேஷன் அந்த அளவுக்கு பெரிய எஃபிஷியன்ட் கிடையாது. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லிக்விடிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து கோல்டு இடிஎஃப், கோல்டு ஃபண்ட்லலாம் நம்ம ரிடம்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் இல்லைங்களா? இங்கே அப்படி கிடையாதுங்க. அது லாக்இன் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து எதுக்கு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுன் சைட் ப்ரொடெக்ஷனுக்கு இல்லைங்களா? அதோட பெட்டர் ஆப்ஷனே இருக்குன்றாங்க. இன்னைக்கு தேதியில் வந்து நீங்கள் டவுன் சைட் ப்ரொடெக்ஷனை பார்த்துட்டு, இல்லை நான் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா, மல்டி அசெட் ஃபண்டு தான் நம்பர் 1 ரெக்கமெண்டேஷனுங்க. அதில் ஈக்விட்டி, கோல்டு, சில்வர், பாண்ட்ஸு, ரீட்ஸ் இன்வெஸ்ட்னுவாங்க. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த டோல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இதில் கலெக்ஷனு. ரீட்ஸ்னால் ரியல் எஸ்டேட், அந்த இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க, அந்த பில்டிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மல்டி அசெட் ஃபண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இந்த மாதிரி டைம்லங்க, அன்சர்டனிட்டி டைமில். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து இதே ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 2 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போர்ஷனாக கோல்டு சில்வர் அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம். லம்சமாக வந்து என்றைக்குமே கோல்டை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜுவல்லரியாக வாங்கிக்கிறது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனா நம்ம போர்ட்ஃபோலியோ வேல்யூவில் வந்து 10%, 15, 20% மேலே கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் இப்போ எல்லாரும் அந்த கோல்டு சில்வரை பற்றி கேட்கறதுக்கான ரீசன் வந்து ரீசெண்டாக இருக்கிற ரேலி இல்லைங்களா? அந்த ஒரு வருஷத்தில் அது ரேலி ஆனதில் இன்னைக்கு தேதியில் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு 1,50,000 தொட்டுடுச்சுங்க. அது வந்து ஹை. ஓகேங்களா சார்? அது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் வந்து ஒரு 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பீக்கு. இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் இவ்வளோ பெரிய ப்ரைஸ் தொட்டது வந்து கிடையாதுங்க, நார்மல் கிடையாதுங்க. அதே மாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு டபுளுங்க, நியர்லி வந்து ஒரு 3,00,000த்துக்கு தொட்டுடுச்சு. அப்போ இந்த மாதிரி தொட்டதை வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து ஸ்மால் கேப், மிட் கேப்பை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. எல்லாரும் போடணும் போடணும் அதில் போய் இது பண்ண, அப்போ செபி கூட ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ஹை வேல்யூஷனில் இருக்குது, ஃப்ராத் பில்டிங் அப் ஆகுதுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 2024 கிராஷ் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இப்போ எல்லாரும் ஊரில் எல்லாருமே கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பேசுகிறாங்க. மேபி அது அடுத்த ஒரு 3-6 மாதத்துக்கு ஏறலாம். அது கூட சர்டன் கிடையாதுங்க. அது என்னன்னா, இந்த ட்ரம்ப் பண்ணுற அந்த ஒரு அன்சர்டனிட்டி, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கோல்டு அண்ட் சில்வர் இப்போதைக்கு ரேலி ஆகுது. ஸ்பெஷலாக சில்வர் பார்த்தீங்கன்னா, அது வந்து பியூராக இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட். ஒரு சில இதுக்கு வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங்க்கு சில்வர் கரெக்டாக கிடைக்கல, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைஸ் கொஞ்சம் அப்படி வேரியேஷன் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி வாலடைல். இப்போ நம்ம காமன் இன்வெஸ்டர் இப்போ நான் கோல்டு அண்ட் சில்வர் வாங்கணும்னு இருந்ததுன்னா, அது ஆக்சுவலாக வேல்யூஷன் கம்மியாக இருக்கும்போது இப்போ அட்வைசபிள் கிடையாதுங்க. வேல்யூஷன் கரெக்டாக இருக்கிற டைமில் வந்து நம்ம கோல்டு ஃபண்டுன்னு வச்சுக்கலாம், சில்வர் ஃபண்டுன்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து நான் கோல்டும் சில்வரும், ஏன்னா சில்வர் ஃபண்டை வைக்கும்போது கூட அதில் நாங்கள் ஒரு கன்சிடர் பண்ண சொன்னது என்னென்னா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வாலட்டைலாக இருக்கும். அதாவது கோல்டு வந்து ஒரு 5% விழுதுன்னு வச்சுங்களேன், சில்வர் வந்து ஒரு 15லேருந்து 20, 25% வரைக்கும் விழுங்க. அதனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் சில்வரை மேனேஜ் பண்ணும்போது கரெக்டாக டைம் இன் டைம் அவுட்லாம் பார்க்கணும். அதுக்கு 3வது ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்டுனே இருக்குங்க. அதாவது நம்ம தனியாக போய் கோல்டு பீஸு, சில்வர் பீஸ் நம்ம வாங்குறதுக்கு பதிலுங்க, கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்டுனே இருக்குது. அப்போ இதில் என்னன்னா, கோல்டு நல்ல ப்ரைஸில் இருக்குன்னு வச்சுங்களேன், சில்வர் கொஞ்சம் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இருந்தால் அதுலேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி சில்வரை உள்ளே வாங்குவாங்க, ஃபண்ட் மேனேஜரே வாங்குவாங்க. சில்வர் நல்ல ப்ரைஸில் இப்போ பாருங்கள், லாஸ்ட் வந்து 160% கிட்ட கொடுத்துருச்சுங்க. அப்போது சில்வரை ஒரு போர்ஷனை புக் பண்ணி கோல்டு வாங்குவாங்க. அப்போது உள்ள அவங்களே இன்டர்னலாக வாங்கும்போது நமக்கு டாக்ஸேஷன் வராது. ஏன்னா அது ஒரு ட்ரஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்றது. அது பெட்டர் ஆப்ஷன். அதாவது நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கோல்டும் சில்வரும் பார்க்குறேன் அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. இல்லை நான் வந்து பசங்களோட ஃப்யூச்சருக்காக நான் வந்து இப்போதைக்கு தங்கத்தில் சேர்த்துட்டே வரணும் அப்படின்றது வந்து ஒரு போர்ஷன் வந்து அவங்க மாதம் மாதமோ வருஷம் வருஷமோ வந்து தனியாக வந்து கோல்டு இடிஎஃப் இல்லை கோல்டு ஃபண்ட் மாதிரி நம்ம வாங்கிட்டே வரலாங்க, அது தனிங்க. ஆனால் சில்வரை பார்க்கும்போது அந்த வாலட்டிலிட்டியை மைண்டில் வச்சுங்க. ஓகேங்களா? ஆனால் இன்னைக்கு தேதியில் கோல்டு சில்வர் பக்கம் போனோன்னா வேண்டாம். ஆனால் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. அடுத்த 5-6 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்காக நான் கோல்டு சில்வர் சேர்க்கணும்னு இருந்ததுன்னா அந்த போர்ஷனை இப்போ சொல்ல வரேன் நான். ஏன்னா இந்த பபுள் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது, சிச்சுவேஷன் வந்து ஓவர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷனில் கோல்டு சில்வர் இருக்கிறதுனால மல்டி அசெட்டில் ஒரு பர்டிகுலர் ஃபண்டுங்க. இந்த ஒரு ஃபண்டை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இது பேருக்கு தான் மல்டி அசெட் ஃபண்டு. ஆனால் இந்த ஃபண்டு வந்து நான் கோல்டு சில்வர் நான் ஃப்யூச்சரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க போகிறதுக்கான இந்த ஃபண்டுன்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் ஆகும். ப்ரைஸ் கரெக்ஷன்னா கோல்டு விழும். ஓகேங்களா? ஒரு வேலைன்னா டைம் கரெக்ஷன் அப்படியே ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷத்துக்கு வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டாகவே இருக்குங்க.
அதுதான் டைம் கரெக்ஷன். இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து ஹிஸ்டாரிக்கலா நெறைய டைம் நடந்திருக்கு. கோல்டோட அந்த பிரைஸோட மூவ்மெண்ட்டே நார்மலா இப்படிதாங்க. ஒரு ரைஸ் குடுத்ததுன்னா, அதுக்கப்புறம் ஒரு சைலன்ட் பீரியட் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ஃபண்ட்ல வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, என்னைக்கு நம்ம கோல்டு, சில்வர் வாங்கணும்னு பிளான் பண்றோம், இல்ல நமக்கு தெரியும். அதே மாரி மார்க்கெட்ல வந்து கோல்டு பிரைஸ் வந்து அடுத்தது ஒரு 2, 3 வருஷம் உங்களுக்கு சைலன்ட்டா ஃப்ளாட்டா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த ஃபண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணியிருக்கும் பாருங்க. இத நம்ம ரிடெம்ப்ஷன் குடுத்து கோல்டு, சில்வர் வாங்கிக்கலாம். இல்ல நமக்கு அதாவது சொன்னேன் பாருங்க, நமக்கு அந்த டைம் தேவைப்படுது பாருங்க, நம்ம வாங்கணுன்றதுக்குங்க. அன்னைக்கு கூட இத போய் ரிடெம்ப்ஷன் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த ஃபண்ட்ல இருக்கும்போது அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்பெஷலா மல்டி அசெட் ஃபண்ட்ல. மல்டி அசெட்ல உள்ள உங்களுக்கு ரொட்டேஷன் இருக்கிறதுனால, ஃபண்ட் மேனேஜர் ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு டைரக்ட்டா டாக்ஸ் இம்பாக்ட் கிடையாது. இது வந்து டாக்ஸ் எஃபிஷியன்ட். அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கும் ரிட்டர்ன்ஸு. அப்ப நம்மளோட பிரின்சிபல் வந்து வளர்ந்துட்டு இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண இது குரோத்ல இருக்கும். நம்ம எப்ப விருப்பப்படுறோமோ, அப்ப இதுல எந்த லாக்கினும் கிடையாதுங்க. அன்னைக்கு இந்த கார்பஸ் எடுத்துட்டு போய் கோல்டு வாங்குறதுனாலும் சரி, சில்வர் வாங்குறதுனாலும் நம்ம விருப்பப்பட்டத நம்ம டைரக்ட்டா வாங்கிக்கலாம். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.